Hi, this is Arya. Please subscribe to Doctor City. தூய கல்ச்செக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். Hi, this is Malvika Mohanan, and today we have with us Dr. Jayanti Rangarajan, an MD and a Dean at the Government Umandaran Medical College and Hospital in Chennai. She's worked in the medical field for decades and has over 30 years of experience. And she's also been one of our frontline COVID workers ever since first cases emerged in the country. And today we're going to ask her some of our common doubts, clarifications, myths, and basic questions and non-basic questions that we have about COVID symptoms, home isolation, vaccination at the moment. So let's get started. So doctor, the first question that I want to start off with is, right now we are facing a second wave of COVID-19. இது ஃபர்ஸ்ட் வேவா விட ரொம்ப சிவியரா இருக்கு. ஸோ சிம்டம்ஸ்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு செகண்ட் வேவ்ல? எஸ் மால்விகா, த கொஞ்சம் மேஜர் டிஃப்ரென்சஸ் இருக்குது ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் வேவ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அஃபெக்டிங் த யங்கர் ஏஜ் குரூப் விச் வி டிட் நாட் சி ஏர்லியர். அதாவது இள வயதினர்களை வந்து நிறைய தாக்குது. அண்ட் ரெண்டாவது ரொம்ப வேகமாக பரவுது. அதனால தான் நீங்கள் வந்து கிளஸ்டர்ஸ், ஃபேமிலி கிளஸ்டர்ஸ், ஒருத்தருக்கு வந்தால் கூட இமீடியட் ஃபேமிலி இஸ் கெட்டிங் எஃபெக்டட் வெரி சூன். ஸோ அது ரெண்டாவது வெரி யூனிக் ஃபீச்சர். அண்ட் மூணாவது, விச் இஸ் அ குட் திங், வி ஹாவ் தி அட்வான்டேஜ் ஆஃப் வேக்சின் திஸ் டைம். நமக்கு வந்து வேக்சின்ற ஒரு ஆயுதம் இருக்குது. ஸோ தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் த செகண்ட் வேவ். டெஃபினெட்லி இன்டென்சிட்டி வைஸ் இது வந்து இன்னும் பெரிய தாக்குதல் மாதிரி தான் தெரியுது. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் டிஃப்ரென்சஸ், த ப்ராட் ஒன்ஸ். சிம்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா நாட் மச். முன்னாடி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல், அது ரொம்ப முக்கியமான சிம்டம். அண்ட் தே ஹேட் மைல்டு டயரியா, வாமிட்டிங், அதெல்லாம் இப்போ வந்து நிறைய தெரியுது. திஸ் வேவ் people are affected with GI symptoms more. And third is, in advanced cases they get இந்த மூச்சு திணறல், மூச்சு வாங்குறதெல்லாம் நிறைய இருக்குது இந்த தடவை. These are the three major symptoms that I can classify. Okay. So those are the... And another very important thing is fever. ஜுரம் வந்து இந்த தடவை நிறைய ப்ரொலாங்டாக இருக்குது. Even up to 7 to 10 days of fever. 7 to 10 days? Yes, of fever. Okay. Oh, wow. Okay. So doctor, apart from wearing a mask and sanitizing our hands and the obvious precautions which we have been told about, are there any additional precautions we can take to ensure that we don't get COVID, we don't spread COVID if we have it? Yeah, that's a very valid question. Whether it is the COVID first phase or the second one now, the COVID appropriate behavior தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம போகிற இடத்துல எல்லாத்துலேயும் மாஸ்க் கண்டிப்பாக அணியணும், யாராக இருந்தாலும். அண்ட் அந்த சமூக இடைவெளி பின்பற்றணும். அண்ட் மூணாவது, இந்த ஹேண்ட் சானிடைசிங், கைகளை சுத்தமாக அலம்பிக்கிறது, இதெல்லாம் தான் முக்கியமான the COVID appropriate behavior அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர இப்போது நமக்கு இன்னொரு சாதகமான ஒரு அம்சம் இந்த தடவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு we have the advantage of vaccine. கோவிட் வேக்சின் தடுப்பூசி வந்துடுச்சு. ஸோ ஆஸ் த கவர்மெண்ட் ரோல்ஸ் அவுட், யாரெல்லாம் எலிஜிபிளோ அதை உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல், அதை பற்றி வந்து பயம் இல்லாமல் உடனே போய் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது த்ரூ அவுட் த வேர்ல்ட் as well as in our state, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேக்சின் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சதவீதம் தான் அவங்களை பாதிக்குது. அப்படியே பாதிப்பு வந்தாலும் ரொம்ப பெரிய there is not much of deterioration clinically, and we have hardly seen any deaths in people who have taken the vaccine. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த தடவை அந்த வேக்சினோட அட்வான்டேஜை எல்லோரும் நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தருக்கு கோவிட் பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துருச்சு, நெக்ஸ்ட் இமீடியட்டாக என்ன பண்ணணும்? ஓகே, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஷுட் நாட் பேனிக். எந்த விதமான பயம் கொள்ள வேண்டாம். பிகாஸ் இம்மீடியட்டாக நாங்கள் பார்க்குறது, ஐயோ பாசிட்டிவ் ஆகிடுச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், உடனே அட்மிட் ஆகிடணும். நோ, யூ டோன்ட் ஹாவ் டு பேனிக். பிகாஸ்
90 to 95%, 95% பேருக்கு அது வந்து வெறும் சிம்டம்ஸ், சாதாரண சிம்டம்ஸ், நிறைய பேருக்கு எந்த விதமான சிம்டமும் இல்லாமல் இட் வில் பாஸ் ஆஃப், இட் வில் கோ ஆன் இட்ஸ் ஓன். அவங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு வந்து அவங்கள தனிமைப்படுத்திக்கணும். அது எதுக்கு? பிகாஸ் தே ஷுட் நாட் ஸ்ப்ரெட் டு அதர்ஸ். திஸ் ஹேப்பன்ஸ் இன் 95% ஆஃப் த கேசஸ். 5லிருந்து 10 விழுக்காடு மக்களுக்கு வந்து இது வந்து நோயோட அறிகுறி தென்படும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிவியர், மாட்ரேட் ஃபார்ம் சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு காய்ச்சல், தொடர் காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வரும். ஒரு ரொம்ப ரேர் பர்சன்டேஜ், அபவுட் 2 to 3% ஒன்லி வில் ஹேவ் தட் லங் இன்வால்மெண்ட் ஆன உடனே அப்போ வந்து அந்த மூச்சு திணறல், நெஞ்சில் ஒரு டைட்னஸ் இதெல்லாம் வரும். இந்த மாதிரி சதவிகிதம் இருக்கிறவங்க வந்து உடனடியாக மருத்துவமனையை அணுகணும். ஸோ பயப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு. 2வது, மைல்டு சிம்டம்ஸ் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்லலாம் போய் அட்மிட் பண்ணிக்கணும்னு அவங்க கேட்டுக்க வேண்டாம், அந்த மாதிரி போகவும் வேண்டாம். ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு அவங்க வீட்டில் தனிமைப்படுத்திக்கணும். எல்லா வசதியோடு அது நம்ம எல்லா மருத்துவ ஆல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அது என்ன மாதிரி இருக்கணும் தனிமைப்படுத்திக்கிறதுல நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். 3வது, இந்த மாதிரி அறிகுறி, அதாவது மூச்சு திணறல், செஸ்ட் டைட்னஸ், பல்ஸ் ஆக்சிமீட்டருங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி சீப் அண்ட் எஃபெக்டிவ் டிவைஸ். அது எப்பயும் அந்த ஹோம் ஐசோலேஷன் இருக்கிறவங்க வீட்டில் வச்சுட்டு அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் அவங்களோட ஆக்சிஜனோட அளவு 92க்கு கீழே குறைஞ்சாதான் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படணும். மேற்கொண்டு மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போகணும். ஸோ டோன்ட் பேனிக், கீப் யுவர் செல்ஃப் அட் ஹோம் வித் ஆல் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் எனி ஆஃப் தி வார்னிங் சிம்டம்ஸ் அவங்க மட்டும்தான் மருத்துவரை அணுகி அவங்க மருத்துவமனையில் தங்களை அனுமதிச்சுக்கணும். Okay, okay. And what are the things a positive patient in home isolation should take care of? Plus, avangalku eppadi theriyum things are getting serious. If you have COVID, if you're isolating at home, at what point do you need to get admitted to the hospital? Yes. Like I had answered before, home isolation will be on the advice of a physician. முதல்ல பாசிட்டிவ்னு சொன்ன உடனே நம்ம வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ், அது வந்து கார்ப்பரேஷனாக இருக்கலாம், இல்லை நியரஸ்ட் மெடிக்கல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனி ஒஃபிஷியல்ஸ், எனிபடி கேன் கைட் யூ அபவுட் ஹோம் ஐசோலேஷன். நீங்கள் எலிஜிபிளான்னு பார்த்துப்பாங்க. ஸோ ஹோம் ஐசோலேஷன் உங்களுக்கு உண்டான அந்த எலிஜிபிலிட்டி, வீட்டில் வந்து ஒரு தனி அறை இருக்கணும், அதில் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு கழிப்பறை இருக்கணும், உங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு யாராவது ஒருத்தர், சம் ஹெல்ப் ஷுட் பி தேர் அட் ஹோம், உங்களை பார்த்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க தேர் எலிஜிபிள் டெஃபினெட்லி ஃபார் ஹோம் ஐசோலேஷன். ஸோ ஹோம் ஐசோலேஷனில் இருக்கும்போது யூ கேன் பி லைக் எனி அதர் நார்மல் பர்சன் எக்ஸப்ட் தட் யூ ஐசோலேட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் வராமல், முக்கியமாக வீட்டிலேருந்து வெளியில் வராமல் மற்றவங்களுக்கு பரவ செய்யாமல் இருக்கணும். 2வது, கண்டிப்பாக வீட்டில் இருக்கும்போது மாஸ்க் அணியணும். 3வது, என்ன மாத்திரை எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்களோ அதை எடுத்துக்கணும். இணை நோய் உள்ளவர்கள் அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும். இது தவிர அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்று சொன்ன அந்த சின்ன கருவியை ஒரு 4 மணி நேரத்துக்கோ ஒரு நாளைக்கு 3 தடவை பார்த்தா போதும். அதில் சேச்சுரேஷன் இஃப் இட் டிப்ஸ் பிலோ 92% ஆர் 94%, தென் அப்போ கூட ஒரு டெலிஃபோனிக் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாவும் மருத்துவமனைக்கு போகலாம். சிடியெல்லாம் உடனே பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கணும், கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட், நிறைய நீர் ஆகாரம் நல்லா சாப்பிடணும், நல்ல உணவுகள், நல்ல தூக்கம், அண்ட் கீப் யுவர் செல்ஃப் இன் டச் வித் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனிமையாக இருக்கும்போதே நமக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த மனசோர்வு, ஆங்ஸைட்டி வரும், ஃபோபியா இருக்கும், ஃபியர் வரும். இதெல்லாம் வந்து போக்கிக்கிறதுக்கு யூ ஷுட் பி இன் டச் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் நம்ம வந்து ஹோம் ஐசோலேஷனில் ஃபாலோ பண்ணுறது. இந்த செஸ்ட் டைட்னஸ், இருமல், மூச்சு விடுறதுக்கு வந்து கஷ்டம், ட்ராப் இன் பல்ஸ் ஆக்சிமெட்ரி, இதுதான் வந்து வார்னிங் சைன்ஸ். அண்ட் முக்கியமாக இணை நோய் உள்ளவங்க ப்ளஸ் முதியவர்கள், இவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு என்னெல்லாம் மெடிசின்ஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். Okay. So doctor, at the beginning of the conversation you said that a lot more youngsters, you're seeing a lot more youngsters get it now. Appo ellarko equal risk irka in the second wave of COVID le? Yes, apparently it looks like that, because unlike the last wave, இந்த தடவை நம்ம யங்கர் ஏஜ் குரூப் கண்டிப்பாக பார்க்குறோம். தட் இஸ் வை நவ் த 18+ அவங்களுக்கும் வேக்சின் we are going to roll out. So I want all of the people over 18 years to get vaccinated. I mean, not miss the chance. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க வேக்சினேட் பண்ணிக்கணும். பிகாஸ் டைம் அண்ட் அகெயின் இட் இஸ் ப்ரூவன் தட் வேக்சின் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவ். Okay.
please listen to doctor, and everybody please get vaccinated as soon as you can at the earliest. Another question and another doubt a lot of people have, doctor, including even I have it. We're hearing the word CT scan attached to COVID all the time. You know, people are saying you should take a CT scan before you take a COVID test. You should take a CT scan after you take a COVID test. Like, what does a CT scan do in the COVID scenario? Yeah, that's a very, very good question, which I want to give a clarity to everybody. சிடி ஸ்கேனுங்கிறது மருத்துவர் பரிந்துரை பேரில் மட்டும்தான் அதை எடுக்கணும். You cannot, go yourself, walk into a CT scan center and ask for a CT because அது தேவையே இல்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் symptomatology, இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன். அது தெரிஞ்சாலே, பிகாஸ் மோஸ்ட் ஆஃபன் இட் டஸ் நாட் கோரிலேட். சிடியில் உள்ள ஒரு ஃபைண்டிங்க்கும் கிளினிக்கல் சிம்டமட்டாலஜிக்கும் அது கொரிலேஷனே இல்லை. சிடி இண்டிகேஷன்ஸ் and taking a CT should be based only on a medical prescription or recommendation. So I would request everybody not to go and get themselves request for a CT scan. Adu avasiyame illa. And of course the exposure, the risk of radiation is always there. Okay. And another doubt a lot of people are having is an antibody test of any use? Is it an indication that you are safe after you get, like, if you have antibodies, are you safe? Will you not get COVID again? Is an antibody test useful to take right now? Again, like a CT, I mean, it only tells you whether you have antibodies against the virus, nothing more, nothing less. ஸோ அது பார்த்துட்டு எனக்கு ஆன்டிபாடிஸ் இருக்குதுன்னு நான் ரிலாக்ஸ்டாக எந்த அப்ராப்ரியேட் பிஹேவியரும் பண்ண வேண்டாம், நான் மாஸ்க் போட்டுக்க வேண்டாம், நான் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம், ஐ கேன் கோ இன் டு அ கேதரிங், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் கிவ் யூ தட் ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, 1. And 2, COVID antibody is more for a social purpose. See, it is used for research purpose. So individually, out of curiosity, you may take to know where you stand. அதுக்கு மேலே அதுக்கு எந்த விதமான ரோலும் இல்லை. ஸோ அது இருந்தால் எனக்கு வந்து கோவிட் வராது அப்படிங்கிற எந்த விதமான எண்ணமும் வந்து மக்கள்கிட்ட நிலவக்கூடாது. இட் இஸ் மை வெரி வெரி கைண்ட் ரிக்வெஸ்ட். அகெயின், இட் ஷுட் ஆல்சோ பி டன் only on the prescription of a qualified practitioner or a medical expert who deals with COVID. Okay. Because my mother has been asking me, she's beating my head to do a antibody test because she's sure I've gotten COVID at some point. Which I can officially get. We have been exposed. Most of us have got exposed. It is only more out of curiosity, out of interest that you can do an antibody test. But okay. You should not infer it yourself. Okay. I've been lazy about it. I still haven't gotten an antibody test. Maybe I will now that you're saying this. Now I'm curious to know if I have antibodies. And doctor, which should we take any vitamins or any specific medicine supplements? Like, people are talking about how zinc is really good. It's a very good supplement to take during these times. It's good for your immunity. So, are there any supplements we should take when we are in home isolation, when we are recovering from COVID? Yes. See, vitamins, zinc, all of them have a role in raising your level of immunity. It is not specific antiviral role. So very limited therapy for COVID. In the 1.5 years nammaloda experience, we know that for hospitalized patients, what are the medicines? If you are in a home isolation, for a general community, what are the precautions that you need to take? So these have a role in just building up your general immunity. So again, நான் வந்து ஜிங்க் மாத்திரை வந்து நிறைய சாப்பிட்றேன், ஜிங்க் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன் ஒரு வருஷமாக, எனக்கு கோவிட் வராது அப்படிங்கிற அந்த ஒரு people should not get into that lull, false lull of security. It's just a supplement like any other supplement. It doesn't have more role in COVID. Okay. So many of these doubts are my personal doubts, which is all getting cleared now. So thank you for that. And we've been hearing the name of, we've been hearing this name a lot during whatever is happening right now, remdesivir. And a lot of people know that it is an extremely important tool
in the current situation. But what is it? Is it a magic drug? Is it something that what is it, and how is it crucial to COVID patients at the moment? Yes, that's again a very valid point that you've raised. I have to clarify, being in the medical fraternity. See, remdesivirங்கிறது ஒரு antiviral drug. It's an antiviral drug, that's all. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1 yearக்கு முன்னாடி தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கோவிட். there was lot of anticipation and excitement, but lot of research, நிறைய ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில். ஸோ அதோட ரோல் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். அது வந்து நீங்கள் மக்கள் வந்து ரொம்ப அதுக்கு அலைமோதி வாங்குகிற அளவுக்கு அதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அது கிடைக்கலன்னா அந்த உயிரே பிழைக்க முடியாது, அந்த நோயே குணமாகாது அப்படின்னு கண்டிப்பாக அதை நினைக்க வேண்டாம். அதோட ரோல் நமக்கு வந்த எல்லா ஆய்வுகளோட தரவுகளின்படி வெரி வெரி லிமிட்டட். அது வந்து இஃப் அட் ஆல் இட் கேன் லிமிட் தி ஹாஸ்பிட்டல் ஸ்டே. ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னா அது வந்து குறைச்சி ஒரு 8 to 9 days ஆகும். அவ்வளோதான் அதோட வெரி லிமிட்டட் ரோல். அது நீங்கள் அதோட டிமாண்டு பார்த்து இது சர்வரோக நிவாரணி, இட்ஸ் அ panacea ஃபார் த கோவிட் அப்படின்னு யாரும் கருத வேண்டாம். ஸோ அதுக்கு வந்து you should not give any kind of an artificial demand for this. So it is a limited role, and again I reiterate, அதுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் அது வந்து வாங்கி கொடுக்கணும். அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் நோ வேர் டு கிவ். ஸோ இட் ஹாஸ் அ வெரி வெரி லிமிட்டட் ரோல். அது கிடைக்கலன்னா கண்டிப்பாக உயிர் போயிடும் அப்படின்லாம் கிடையாது. வி நோ ஃபார் ஷுர் that there are only 3 main modalities of treatment. First is oxygen. அந்த ஆக்சிஜன் குறையிறவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ஸ்டெராய்ட்ஸ். அகேன் ஸ்டெராய்ட்ஸ் வந்து there are many types of steroids. அது எவ்வளோ டோஸ் கொடுக்கணும், ரெகுலராக கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலைஸ் பேஷண்ட்ஸில் கொடுக்கணும், ரேர்லி இன் ஆஸ் அவுட் பேஷண்ட்ஸ் இது கொடுக்குறோம். மூணாவது த பிளட் தின்னர்ஸ் கால் ஹெப்பரின். ஹெப்பரின் ஆல்சோ ஹேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெப்பரின். ஸோ இது 3 தான் மெயின் ஸ்டே ஹேஸ் பீன் ப்ரூவன் ஓவர் தி லாஸ்ட் 1 year. இந்த ஒரு வருடமாக நமக்கு கிடைச்ச அனுபவத்தில் இது 3 தான் கோவிட் பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு முக்கியமான மருத்துவ வழிமுறைகள். இந்த ரெம்டெசிவிர் வந்து இட் இஸ் an add-on and for a very limited group of patients. Okay. So, doctor, which another confusion that thankfully we are at a point where we have the option of vaccination right now, which was not there last year around the same time when people were getting infected. But the confusion right now is which vaccine to go for. Should we go for Covishield? Should we go for Covaxin? Is one better than the other? Or the third option is, I've been hearing a lot of people ask if they should not take both of these vaccines and wait for Pfizer or the Johnson & Johnson vaccine for that to come to India. So there is a lot of confusion about which vaccine to take, which one is better, and what would you say about that? Yeah, nice, Malavika. I'm so happy that you're so well informed about the types of vaccines. That shows how much it has reached the public and celebrities like you. ஸோ இதில் வந்து ஒன்று தான் நான் சொல்லுவேன், ரொம்ப முக்கியம் வேக்சின். அவ்வளோதான், வேக்சின் முக்கியம், வேக்சின் எடுக்கணும். அது எந்த விதமான வேக்சினும் நல்லது தான். ஸோ யூ ஷுட் நாட் ஹேவ் அ சாய்ஸ், இது கிடைச்சா தான் எடுக்கணும், இது இதோட நல்லது அப்படி கிடையாது. எல்லா வேக்சினுமே ஏறத்தாழ எல்லாமே எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பர்சனலாக பார்த்ததுலேயும் நிறைய நமக்கு வந்து டேட்டா வந்த வண்ணம் இருக்குது. வேக்சின் போட்டவங்களுக்கு நோய் வந்து மோஸ்ட்லி வரதில்லை. அப்படி வந்தாலும் ரொம்ப மினிமல், அதாவது இந்த தாக்குதல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தாக்குதல் வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது. அண்ட் இது வரைக்கும் நாங்கள் வந்து வேக்சின் போட்டு யாரும் வந்து இறப்பு இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் அந்த வேக்சின் போட்டவங்களில் இறந்தவர்கள்னு யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த 2 டோஸ் கம்ப்ளீட்டாக முடித்தவங்களுக்கு. ஸோ இதுதான் எங்களோட அனுபவம். ஸோ அதனால் வேக்சின், எந்த வேக்சின் கிடைச்சாலும், இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாம் போட்டுட்ருக்காங்க, நமக்கு அது வந்து எல்லா மக்களுக்கும் அது கிடைக்கணும் வித்தின் திஸ் ஷார்ட் ஸ்பேன். அப்படின்னு இருக்கும்போது எந்த இடத்துல வேக்சின் கொடுக்குறாங்களோ, எந்த விதமான வேக்சினாக இருந்தாலும் அதை வந்து உடனே போய் போட்டுக்கணும், ஆஸ் த கவர்மெண்ட் ரோல்ஸ் அவுட் இன் அ ஃபேஸ்ட் மேனர். And doctor, what if somebody takes 1 dose of Covishield, the first dose, can they take a second dose of Covaxin, or does it have to be the same vaccine both the times, both the doses? Yes, it has to be the same dose for various reasons.
அண்ட் ஆஸ் பர் கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் எது போடுறீங்களோ அதே தான் செகண்ட் டோஸும் போடணும். அந்த அவைலபிலிட்டி ஹஸ் பின் என்ஷோர்ட். த செகண்ட் டோஸ் வந்து ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் டேக்கன் சர்டன் டைப் ஆஃப் வேக்சின் அது வந்து அந்த அவைலபிலிட்டி நம்ம என்ஷோர் பண்ணியிருக்கோம். Okay. And can everybody take the vaccine? Pregnant women, breastfeeding mothers, patients with diabetes, heart disease. It's safe for everybody to take? We have very very definite protocols, guidelines on this. நமக்கு வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்கறதில்ல, பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொடுக்கறதில்ல, ப்ரெக்னென்ட் விமன் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறதில்ல. மற்றபடி இணை நோய்கள் உள்ள எல்லாருக்குமே கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வாமை, ஹிஸ்ட்ரி ஆஃப் டெஃபினட் அலர்ஜி டு வேக்சின்ஸ் ஆர் எனி இன்ஜெக்டபிள்ஸ், இவங்களுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ தீஸ் ஆர் த ஒன்லி 4 categories who are not given the indication for a vaccine. மற்றவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். குறிப்பாக நீங்கள் கேட்டிங்க, எனக்கு வந்து நான் கேன்சர் நோய் இருக்குது, நான் கேன்சருக்கு மாத்திரை சாப்பிட்றேன், எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது, அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, நான் டயாலிசிஸில் இருக்கேன், எல்லாருமே இந்த ஊசி போட்டுக்கணும். இன்ஃபேக்ட் அவங்க தான் குறிப்பாக இந்த இணை நோய்கள் உள்ளவங்க தான், ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக தாக்குதல் வர்றதுனால அவங்க தான் குறிப்பாக இதை வந்து இன்னும் முன்னெச்சரிக்கையாக போய் எடுத்துக்கணும். Okay, okay. And doctor, if I've recovered recently from COVID, can I immediately take the vaccine or do I have to wait for a certain period? நாங்கள் பரிந்துரை செய்கிறது, we recommend a period of 6 weeks. 6 weeks. From 6 weeks from the day you are clear of symptoms, or if you have taken a swab and அது நெகட்டிவாக வந்ததுலேருந்து ஒரு 6 வாரம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வேக்சினுக்கு வந்து you are ready for the vaccine. Okay, so 6 weeks from the day that I test negative after I've recovered. Or if you have not done a test, if you have clinically improved also, then you can go ahead and take the vaccine. So doctor, what if I had COVID and I didn't know that I had COVID and I go take the vaccine? Will it have any bad effect on my body? Not really, not really. See, these are what we call asymptomatic individuals. Generally, we screen when we start giving a vaccine. We ask them if you had a COVID in the recent past. உங்களுக்கு இப்போ கோவிட் அண்மையில் வந்திருக்கா, இப்போ உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் எதுவுமே ஆகாது. பட் த ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் இஸ், if you are known COVID, then we give a gap of 6 weeks. Okay. And doctor, this is one of my last questions. Can one get COVID after you get your first dose or both your doses? Is it possible to get COVID after vaccination? Yes. முதல் டோஸ் போட்டு இரண்டாவது டோஸ் நம்ம வந்து டிபெண்டிங் ஆன் த வேக்சின் டைப். இப்போ வந்து கோவிஷீல்டுனா ஒரு 8 வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் டோஸ் கொடுக்குறோம், 6 to 8 weeks. கோவேக்சின் வந்து ஆஃப்டர் 28 days, 4 weeksக்கு அப்புறம் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு உண்டான அந்த எதிர்ப்பு அணுக்கள், வாட் யூ கால்ட் ஆன்டிபாடி இல்லையா, அது ஃபார்ம் ஆகிறது வந்து இட் வில் டேக் அட்லீஸ்ட் 4 to 6 weeks ஆஃப்டர் த செகண்ட் டோஸ். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, அது ஒரு புறம் இருக்க, ஒரு 70-80% வந்து இந்த எதிர்ப்பணுக்கள் அந்த ஃபார் 70 to 80% of people develop antibodies. There's still a small proportion of people who may not have developed the antibodies. ஸோ அவங்களுக்கு வந்து இது வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் திரும்ப அதை ரொம்ப கோடிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன், அப்படி வேக்சின் போட்டவங்களுக்கு அந்த நோய் வந்தாலுமே அதோட கோர்ஸ், த கிளினிக்கல் கோர்ஸ் இஸ் வெரி வெரி மைல்டு, ரொம்ப அந்த மென்மையாக தான் தாக்குது. அண்ட் ரெண்டாவது, நம்ம வந்து ரொம்ப ஃப்ளாரிடாக அந்த லங் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு மூச்சு திணறல் வந்து வென்டிலேட்டர் வச்சு ஐசியூ அட்மிஷன் தேவைப்படுறதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் பார்க்கல இது வரைக்கும். அண்ட் அது வந்து இட் டெஃபினெட்லி ரெடியூசஸ் தி மோர்டாலிட்டி. அவர்கள் வந்து இறப்பதற்கு வந்து ரொம்ப ரொம்ப வெரி ரிமோட் சான்சஸ். ஸோ தட் இஸ் வை த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேக்சினேஷன் அகெயின் அண்ட் அகெயின். சில பேர் சொல்கிறாங்க, நான் ஒரு வேக்சின் போட்டேன், நான் 5வது நாளே எனக்கு வந்துருச்சு, வேக்சினால் வந்ததா, இல்லை வந்து ஒரு 2 டோஸ் போட்டு கூட எனக்கு வந்திருக்கு. டோன்ட் வரி, வந்தாலும் கண்டிப்பாக த கிளினிக்கல் கோர்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி மைல்டு. த சான்சஸ் தட் யூ வில் டை இஸ் வெரி ரிமோட். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வேக்சின் இஸ் த வெப்பன் ஃபார் அஸ் நவ். முன்னாடி நம்ம வந்து நிராயுதபாணியாக அந்த ஃபஸ்ட்டு கோவிட் வேவை நம்ம சந்தித்தோம். இப்போ வி ஹாவ் அ வெரி வெரி பொட்டன்ட் வெப்பன் வித் அஸ், விச் இஸ் த வேக்சின். ஸோ அந்த வேக்சின் வந்து எடுத்து நம்ம எல்லாருக்கும் இம்யூனிட்டி வந்தால் தான் வி கேன் ட்ரைவ் கோவிட் அவே ஃப்ரம் திஸ் குளோப். ஸோ ஐ வாண்ட் டு அகெயின் எம்ஃபசைஸ் த ரோல் ஆஃப் வேக்சின். ஸோ வேக்சின் வந்து எடுத்துட்டு நம்ம இம்யூனிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னாமே வி ஹவ் ஒன் த வார் அகேன்ஸ்ட் த கோவிட். Okay.
And doctor, I wanted to ask you something more on the like what is the situation there in the hospitals where you are right now? Is it getting better? Is it still bad? Malavika, I wouldn't say it is bad or anything, but definitely the number of cases are on the rise compared to the first wave. We have seen more than what we had seen, quite early in the phase of the first wave. So, நிறைய cases பார்த்துட்ருக்கோம். More younger individuals are getting involved, more involvement of the lungs, more requirement of oxygen and beds. So, but the situation is under control because நம்ம ஸ்டேட்டில் we have prepared enough and more even during the first crisis. Therefore, we are well prepared to receive cases and treat them, and we have the advantage of experience. நமக்கு வந்து போன அந்த கோவிட் ஃபர்ஸ்ட் வேவில் வந்தக்கூடிய அந்த அனுபவம் வந்து நம்ம எல்லா எக்ஸ்பர்ட்ஸ்க்கும், வெதர் இட் இஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் ஆர் அ நர்சிங் ஆஃபீஸர் ஆர் அ டெக்னீஷியன், இப்போ எல்லாருக்குமே வந்து அது அவங்களுக்கு எல்லாமே நல்ல எக்ஸ்பர்ட் ஹேண்ட்லிங் வந்து தே ஹேவ் தட் இன் தெம். ஸோ ஆல் தீஸ் ஆர் அட்வான்டேஜஸ் இன் ஃபேஸிங். ஈவன் கேசஸ் நிறைய இருந்தால் கூட இந்த அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. Okay. So doctor, is there any advice or anything that we haven't spoken about that you would like to tell people, even though I think we spoke about most of it? Yes, absolutely. It is worthwhile repeating. திரும்ப சொன்னாலும் அது வந்து அது யூஸ். ஒன்று வந்து கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர், அதாவது கோவிடுக்கு உண்டான 3 முத்தான நெறிமுறைகள். ஃபஸ்ட்டு மாஸ்க் வேறெவர் யூ ஆர், எங்கே இருந்தாலும் தயவுசெய்து தவறாமல் அந்த மூக்கும் வாயும் கவர் ஆகிற மாதிரி மாஸ்க் போட்டுக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, எங்கே போயிட்டு வந்தாலும் எந்த பொருளை தொட்டாலும் கைகளை உடனே சோப் கொண்டு நல்லா கை அலம்பிக்கோங்க. எங்கே கூட்டத்திலலாம் தயவுசெய்து போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் யூ ஐசோலேட் யுவர் செல்ஃப் அட் ஹோம். நீங்கள் வீட்டில் இருங்க. ஆஸ் இஃப் இட்ஸ் எ செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் லாக்டவுன் மாதிரி நீங்களே வந்து ரொம்ப அவசியம்ன்ற காரணத்துக்கு மட்டும் வெளியில் போங்க. மற்ற டைம் வீட்டில் இருங்க. டோன்ட் கெட் இன் டு எனி கைண்ட் ஆஃப் கேதரிங்ஸ் அன்னெசரிலி. அண்ட் இஃப் யூ ஹேப்பன் டு பி தேர், அங்கே இருக்கும்போது இந்த கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியரை கண்டிப்பாக இந்த நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணும். திஸ் இஸ் அ வெரி வெரி காமன், வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இன் ஃபைட்டிங் இன் த ஃபைட் அகேன்ஸ்ட் கோவிட். அண்ட் இப்போ நமக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் வேக்சின். யூ ஹாவ் டு டேக் த வேக்சின் டு definitely win over this war against COVID. So don't miss the opportunity of taking a vaccine. As and when you're eligible, please go and take the vaccine. And the last one I want, don't panic. There's nothing to panic about COVID. எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம ஸ்டேட்டில் இருக்குது. Immediate we have telecounseling with the local authorities. The health department is fully armed and equipped. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அதுக்குண்டான அந்த கண்ட்ரோல் ரூமை கூப்பிட்டு அதுபடி அவங்க அட்வைஸ் படி பண்ணுங்கள். And don't believe in any kind of this rumors that is coming in the social media about treatment. Lot of people advise lot of things in the social media. So go only according to the qualified experts advice. அவங்க அந்த நோயை ட்ரீட் பண்ணுறக்கூடிய டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த பரிந்துரைப்படி பண்ணுங்க. நீங்களே எதுவுமே செல்ஃப் டயக்னோசிஸ் லைக் யூ செட் அந்த சிடி ஸ்கேன் போய் பண்ணிக்கிறதோ, சிடி ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு இல்லை கோவிட் அப்படின்னு உட்காந்துக்க முடியாது. RT-PCR இஸ் தி கோல்டன் டெஸ்ட் ஃபார் தட். அது பாசிட்டிவ்னு சொன்னால் தான் அது நீங்கள் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது, நீங்களே ஏதாவது பிளட் டெஸ்ட் போயிட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடாது. அண்ட் தேர்ட், ட்ரக்ஸ், எனிதிங். இட் குட் பி எனி கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ். இட் குட் பி the complement medicine or the allopathic medicine. நீங்களா போய் ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இது நல்லா ஆகிடும்னு சொன்னாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ வாண்ட் டு கிவ் everybody. So in our united fight against this COVID pandemic, if each of us have a responsibility, நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. எல்லாமே வந்து மருத்துவர் பார்த்துப்பாங்க, மருத்துவமனை பார்த்துக்கும், அரசு பார்த்துக்கும் அப்படின்னு இல்லாமல் நம்ம பொறுப்பை நம்ம உணர்ந்து இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருத்தருக்கும் இருக்குது. அன்லைக் வந்து நம்ம இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் சொல்கிறோம், டயபிட்டிஸ், அதெல்லாம் வந்து நம்ம சரியாக சாப்பிடலாம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணலன்னா நம்மோட போயிடும். பட் இது வந்து தொற்று நோய். ஓகே, இட்ஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ நமக்கு வந்தால் நம்மக்கிட்டேருந்து அப்படி எக்ஸ்போனென்ஷியலாக பறக்கும். ஒருத்தர் 3 பேர் கொடுப்போம், 3 பேர் 9 பேர் ஆகும், அந்த மாதிரி பரவிட்டே போகும். ஸோ ஈச் ஆஃப் அஸ் ஹேவ் அவர் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் திஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் த கோவிட். ஸோ நம்ம இந்த போர் இதில் ஜெயிக்கணும்னா நம்ம ஒருத்தர் பங்கும் இதில் இருக்கணும்.
ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தயவுசெய்து இந்த கோவிட் உண்டான நெறிமுறைகளை மாஸ்க் கவனமாக அணியுங்க. மருத்துவர்களும் எல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர் டு அட்வைஸ் யூ. இட் இஸ் தேர் ஆன் தி இன்டர்நெட் ஆல்சோ. அதை பார்த்து அப்ராப்ரியேட்டாக என்ன தேவையோ அதுக்குண்டானபடி நடந்துக்கணுங்கிறத ரொம்ப தாழ்மையாக வேண்டுகோளாக விடுக்கிறேன். Thank you so much, Doctor. Thank you so much for having this conversation with us, for giving us information on so many basic things and non-basic things that we weren't aware of, and for clarifying all the doubts that we had. Thank you. And from my side, everybody, please wear a mask at all times. Please maintain social distancing. And like Doctor has said again and again, please register yourselves and get vaccinated as soon as you can. Stay safe. தூய கல் செக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில்.